நெல்லை ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. தென்காசியில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய முதியவர் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சம்பத். விவரங்கள். நிச்சயமாக ஆபரகம். வெள்ளத்தில் சிக்கிய முதியவரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்ட சம்பவம் தென்காசியில் நடந்துள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கடந்த சில தினங்களாகவே சாரல் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் தொடர்ந்து இரவு முழுதுமாக சாரல் மழை அதிக தீவிரமாக பெய்து வந்தது. இதன் காரணமாக குற்றாலம் அருவிகள் மற்றும் அணை நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் சிற்றாறு பகுதிகள், ஆற்று பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீரானது கரைபுடந்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சடையப்புபுரம் பகுதியைச் சேர்ந்த முதலி என்பவர் முதியவர், 60 வயது நிறைந்த முதியவர். இவர் வயலில் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது திருச்சிச்சம்பலம் பகுதியில் உள்ள சிற்றாறு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அங்குள்ள சிற்றாறு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் அவர் வெள்ளத்தை கடக்க முடியாமல் தவித்த நிலையில் அங்கிருந்த மரக்கிளையை பிடித்துக் கொண்டு அங்கே இருந்துள்ளார். இதனை கண்ட அருகில் உள்ளவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அந்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் ஒரு குழுவாக அமைந்து அங்கு இருந்த முதியவரை பத்திரமாக மீட்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். வெள்ள நீரானது கரைபுடந்து ஓடக்கூடிய நிலையில் அந்த முதியவரை பத்திரமாக மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கயிறு கட்டி மற்றும் பத்திரமாக சில உபகரணங்களை கொண்டு அந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட முதியவரை பத்திரமாக மீட்டுள்ளனர். தீயணைப்பு துறையினர் பத்திரமாக முதியவரை தங்களது உயிர்களை பணயம் வைத்து மீட்கக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. வெள்ளத்தில் திடீரென சிக்கிய முதியவரை தீயணைப்பு துறையினர் ஒரு குழு அமைத்து பத்திரமாக மீட்கக்கூடிய காட்சிகள் மற்றும் இந்த செய்தியானது அப்பகுதி மக்களிடையே ஒரு பாராட்டை பெற்றுள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மழை பெய்யக்கூடிய அறிகுறிகளும் தென்பட்டக்கூடிய நிலையில் பொதுமக்கள் யாரும் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய நிலையில் அங்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆபரகம். கேரளாவில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக தென்காசியில் சிற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் முதியோர் ஒருவர் சிக்கிய நிலையில் அவரை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்டோம்.